தமிழருக்கு தலைவர், தமிழருக்கு தலைவர் கட்சி திராவிடர் முன்னேற்றம். அது யாரு திராவிடர்? எவனுக்கு தெரியும். என்கிட்ட சொன்னான், திராவிடம்னா என்ன? தமிழ். தமிழ் தான், தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர். இந்த நடிகர் சங்கத்துக்கு தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம்னு மாற்ற முடியாதுங்கிறான். கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாகவே இருந்ததில்லை. இதை சொல்வது பாரதிய ஜனதா. கொடுத்ததுதான் இந்திய தேசியம். திருப்பி எடுத்தே ஆக வேண்டும். இது தமிழ் தேசியம். நீ தமிழ் தேசியம்னா ஏதோ வேற்றுக்கிரகத்திலிருந்து இறங்குறாங்க மட்டும் நினைக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது இந்திய தேசியம். தடையை உடை என்று போராடுவது தமிழ் தேசியம். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ், தமிழர், தமிழ் தேசியம், தமிழ்னா இந்த தமிழ் தேசிய அரசியல்னா என்ன? முதல்ல நீங்க அதை விளங்கிக்கணும். நீங்க இது நல்லா விளங்கிக்கணும். இங்க கட்சி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா தலைவருக்கு பேர் என்ன? தமிழ் இன தலைவர். அங்க திராவிட முன்னேற்றம். ஆனா கட்சி தலைவருக்கு பதவி தமிழ் இன தலைவர். கட்சி திராவிடர் கழகம், தலைவருக்கு பேர் தமிழர் தலைவர். தமிழருக்கு தலைவர், தமிழர் இன தலைவர். கட்சி திராவிடர் முன்னேற்றம். அது யாரு திராவிடர்? எவனுக்கும் தெரியாது. என்கிட்ட சொன்னான், திராவிடம்னா என்ன? தமிழ். தமிழ் தான், தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர். ஏன் இவ்வளவு திரிக்கிறீங்க நீங்க? தமிழராக இருக்க வேண்டியது திராவிடரா இல்ல. தமிழம் திராவிடம் அப்படி திரிஞ்சிருச்சுங்க. நான் திரிஞ்ச பாலையை பயன்படுத்துறதுல திரிஞ்ச சொல்லையும் பயன்படுத்தணும். நான் தமிழனாக இருந்துட்டு போறேன். எப்படி இருக்கு? எவ்வளவு காலமா நம்மள மஞ்சள் குளிச்சு வீழ்த்திட்டாங்க பாருங்க. நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களுக்கு மொழி, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரிய வேளாண்மை, விளையாட்டு, இசை, கூத்து எல்லாம் இருக்கு. இவனுக்கு பெண்ணிய உரிமை, மண் வளம், நாட்டு வளம், கனிம வளம், காட்டு வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், இதற்கு காப்பது, பொருளாதாரம், சமூகம், இது எல்லாத்தையும் பாதுகாப்பதுன்னு ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். இவ்வளவுதான். இது வேற்றுக்கரக சொல்ல அல்ல. இங்க பல பேர் மஞ்சள் குளிச்சு திமிர்ல அலையிறான். இந்த நடிகர் சங்கத்துக்கு தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம்னு மாற்ற முடியாதுங்கிறான். நீ எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் நான் அந்த இடத்துல உட்கார்வதை கொம்பனும் தடுக்க முடியாது. நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு போயிட்டு மாதிரியே போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் எட்டு இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன். என்ன குறுக்க அணைய கட்டுறேன், ஒண்ணுமே பேசாம இருக்கானே. அப்ப நான் பேசணும்னு தெரியுதுல்ல, உனக்கு தெரியுதுல்ல. அப்ப என்ன உனக்கு அர்த்தம்? இதை விட்டா நாதி கிடையாது. அன்னைக்கு வருவேன். நீ அப்ப இல்ல தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அப்படிதான் இருக்கும்னு பேசுவே. நீ எங்க ஐயா ஆனானப்பட்ட சிங்கன் நடிகர் திலகமே மலையாள படத்தில் நடிக்கும் போது அங்க இருக்கிற நடிகர் சங்கம் அம்மாவில உறுப்பினராய் தான் நடிச்சார். அவ்வளவு பெரிய மேதையவே அவன் உறுப்பினர் அட்டை எல்லாம் நடிக்கவில்லை. நீங்க தென்னிந்திய நடிகர் சங்கம். இவன் தான் தென்னிந்தியன், இவன் தான் இந்தியன், இவன் தான் திராவிட. இவன் ஒருபோதும் தமிழனாவே வாழ்ந்ததில்லை. இது ஒரு மானங்கட்ட நிலை. தமிழ் தேசிய அரசியல்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன், அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள். கச்சத்தீவு தமிழர் நிலம். கச்சத்தீவை கொடுத்ததுதான் என்று சொல்லுது காங்கிரஸ், சொல்லுது இந்திய தேசியம், இந்திய தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற ஆட்சி சொல்லுது. அது இந்திய தேசியம். கச்சத்தீவை கொடுத்ததுதான் திருப்பி எடுக்கும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாகவே இருந்ததில்லை. இதை சொல்வது பாரதிய ஜனதா. இந்திய தேசிய கட்சி, இந்திய தேசியத்தை ஆள்கிற ஆட்சி, இந்திய தேசியம் சொல்லுது கச்சத்தீவை கொடுத்ததுதான். நாம போராடுறோம் கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்று. கொடுத்ததுதான் இந்திய தேசியம். திருப்பி எடுத்தே ஆக வேண்டும். இது தமிழ் தேசியம். இதுதான் அங்க இருக்கிறது. இது புரிஞ்சுக்கிறோம். நீ தமிழ் தேசியம்னா ஏதோ வேற்றுக்கிரகத்திலிருந்து இறங்குறாங்க மட்டும் நினைக்கூடாது. இந்த நாட்டை பிச்சுக்கிட்டு போறதுன்னு நினைக்கூடாது. அதெல்லாம் நீ விற்க வேண்டிய, அவனே பிச்சு தருவான். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, அவனே தருவான். ஏன்னா ஏற்கனவே இந்தியாவை 70 விழுக்காடு வித்துட்டான். உனக்கு தெரியல எப்படி வித்தான் வைக்கிறான்னு. நான் அப்புறம் சொல்றேன். வித்துட்டான். உன்ட என்ன இருக்கு? இப்ப கேரளாவுல விழிங்கம்னு ஒரு இடத்துல துறைமுகம் கட்டுறது யாரு? அரசு இல்ல, அதானி கட்டுறாரு. முதலாளி, அந்நிய பெரும் முதலாளிகளின் தேசமாக மாறிக்கொண்டிருக்குது. கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறான். 10,000 ஏக்கர், 20,000 ஏக்கர், 30,000 ஏக்கர், 40,000 ஏக்கர், 50,000 ஏக்கர்னு. இதெல்லாம் உனக்கு புரியாது. புரிஞ்சா நீங்க இருக்க மாட்ட. அப்ப தமிழ் தேசியம்னா என்ன? மீத்தேன் எடுப்பது, மீத்தேன் எரிகாற்று எடுக்க வேண்டும். அது இந்திய அரசு, இந்திய தேசியம். மீத்தேன் எடுத்தால் என் தாய் நிலம் தரிசாகி போகும். எதிர்த்து போராடுறோம் தமிழ் தேசியம். அணு உலையை திணிக்கிறது, அணு உலையை திறந்தே ஆக வேண்டும். அணு உலையின் தாய் நிலத்தின் அழிவிற்கு காரணமாக எதிர்க்கிறோம். அது தமிழ் தேசியம். இதை புரிஞ்சுக்கணும்.
ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது இந்திய தேசியம், தடையை உடை என்று போராடுவது தமிழ் தேசியம். இதுதான் தமிழ் தேசியம்.